கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையத்தின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் ஆண்டுடைய வார்த்தைக்காய் அவர் சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசி இடைப்பட்ட வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யோவான் யோவான் 9வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். யோவான் 9வது அதிகாரம் 4வது வசனம். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவத்திலிருந்துதான் ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். அதற்கு முன்னாடி சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை கவனித்து நம்ம தியானிக்கலாம். பகற்காலம் இருக்கும் மட்டும்தான் அனுப்பினவருடைய கிரியை நான் செய்ய முடியும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத அப்படின்னா அதுக்கு மேல அந்த வார்த்தை என்ன சொல்றதுன்னா, பகற்காலம் இருக்கும் மட்டும்தான் நீங்கள் எல்லாரும் கிரியை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லல ஆண்டவர். ஆனா என்ன சொல்றாருன்னா, பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியையை, என்னை அனுப்புறாரு பாத்தீங்களா, என்னை அனுப்பி இருக்கிறாரா, என்னை அனுப்பினவருடைய கிரியையை நான் செய்ய வேண்டும். அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் கூட கிரியை செய்ய முடியாத ஒரு ராக்காலம் வருகிறது. அது ஆவியானவர் எடுக்கப்பட்டு போனதுக்கு அப்புறம் அந்த இருள் நிறைந்த அந்தி கிறிஸ்துவின் நாட்கள் இருக்குள்ள அதைதான் இது குறிக்குது. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். இப்ப பகற்காலம் இருக்கும் பொழுதே தேவனுக்காக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிடணும். அதுதான் அது என்னை அனுப்பினவருடைய கிரியை நான் செய்யணும்னு சொல்றாரு ஆண்டவர். சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த உலகத்துல இருக்கையில உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் அப்படின்னா, அந்த ஒளி உங்களோடு இருக்கையில் ஒளியிலே நடவுங்கள்னு அர்த்தம். இன்னொரு இடத்துலயும் வசனம் அப்படிதான் சொல்லுது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்று சொல்றாரு. பகற்காலம் இருக்கும் மட்டும்தான் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியை செய்ய முடியும்னு சொல்றாரு. நான் உலகத்துல இருக்கையில நான் ஒளியா இருக்கிறேன். இன்னொரு இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, ஒளி உங்களோடு இருக்கையில் ஒளியிலே நடவுங்கள். ஏன்னா ஒளி கொஞ்ச நாள் தான் இருக்கும், கொஞ்ச காலம் மட்டுமே இருக்கும் இப்படின்னு ஆண்டவர் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. இந்த வரக்கூடிய நாட்கள் கடைசி நாட்களா இருக்கிறதுனால நம் செயலற்ற சூழ்நிலையில இருப்பதை கர்த்தர் விரும்பல. நம் செயல்படுகிற சூழ்நிலைக்கு வருவதற்கு கர்த்தர் விரும்புகிறார். பகற்காலம் மட்டும்தான் நானே நான் அனுப்பினருடைய கிரியை செய்ய முடியும்னா, ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது. அந்த நாட்கள்ல வேதாகம் இருக்காது, வெளிச்சம் இருக்காது, இருள் நிறைந்த நாட்களா இருக்கும். அந்த நாட்களுக்கு முன்பதாக எந்த அளவுக்கு ஆண்டவரை குறிச்சு சொல்ல முடியுமோ, எந்த அளவுக்கு ஆண்டவருக்காக அநேக ஆத்துமக்களை ஆதாயப்படுத்திட முடியுமோ அவ்வளவு வேகமா ஓடிடணுமா. அப்ப ஆண்டவரே எங்களால ஓட முடியலையே அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, எப்ப நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், இந்த ஒளி உங்களோடு இருக்கையில் ஒளியிலே நடவுங்கள். இந்த ஒளி இல்லாம போகக்கூடிய ஒரு காலம் வரும். அதற்கு முன்பதாக இந்த ஒளி என்ன செஞ்சிடணும், தன்னை அனுப்பினவருடைய கிரியை செஞ்சிடணும், தன்னை அனுப்பினவருடைய கிரியை செய்திடணும். இங்க ஒரு குருடன் இருக்கிறான் பாருங்க. இது ஆண்டவர் இதை சொல்றதுக்கு முன்னாடி இந்த நடுவுலதான் இந்த வார்த்தையை சொல்றாங்க ஆண்டவர். இப்ப சொல்லி அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி என்னன்னா, அவர் 9வது அதிகாரத்தின் முதல் வசனத்துல அப்புறம் போகையில ஒரு பிறவி கூடனா ஒரு மனுஷன் பாக்குறாரு ஆண்டவர். அந்த பிறவி கூட பாக்குறாரு. அவருடைய சீஷர்கள் கேக்குறாங்க, ரபி இவனை குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், நம்ம பெற்றோர்கள் செய்த பாவமா இல்ல இவன் செஞ்ச பாவமா, இவன் ஏன் இப்படி பிறப்புல இப்படி பிறந்தான் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இவன் செஞ்ச பாவம் இல்லை, இவங்க பெற்றவங்க செய்த பாவமும் இல்லை, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். தேவனுடைய கிரியைகள், தேவனுடைய மகிமை இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு. சோ காட் சூசன் வெசல், இந்த பாத்திரத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார், இதன் மூலமாய் கர்த்தருடைய நாம மகிமைப்பட வேண்டும் என்று விரும்பினார். அதனால அவன் எப்படி இருக்கிறான், குருடா இருக்கிறான். அதுதான் அதோட அர்த்தம். ஆண்டவர் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். இப்ப இந்த பாத்திரம், இந்த பாத்திரத்துக்குள்ள கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ காரணம் இல்லாம எதுவும் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிக்கிறது இல்ல. அது எல்லாமே தேவனுடைய மகிமை வெளிப்படும் பொருட்டு. இவன் குருடனா இருக்கிறான், இவன் வாழ்க்கையில கர்த்தர் என்ன சித்தம் வச்சிருக்கிறாரு, என் மகிமை அவன் வாழ்க்கையில வெளிப்படுத்தப்படணும், என் மகிமையை வெளிப்படுத்துகிற பாத்திரமா அவன் மாறணும். இப்ப அவன் மாறணும்னா அவன் கண்ணு குருடா இருக்குது. நான் இது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு உங்க இடத்துல பேச விரும்புகிறேன். குருடா இருக்கிற இவன் அவரை அனுப்பினவருடைய சித்தத்தை அவன் செய்யணும் அப்படின்னா
ஒளி அவனோடு இருக்கையில் அவன் ஒளியிலே நடக்கணும். ஒளியில ஒருத்தன் நடக்கணும்னா உலகத்துக்கு ஒளியா இருக்கிறவர் தான் வரணும். 2வது அவனுடைய கண் பார்வை அடையணும். குருடா இருக்கிறவனுடைய பார்வை, அவன் குருடா இருக்கிறவன் பார்வை அடைஞ்சாதான் அவன் என்ன பண்ணுவான், அவன் அனுப்பினவருடைய கிரியையை அவன் செய்வான். அவன் தேவனுடைய மகிமையை தன் வாழ்க்கையில வெளிப்படுத்துவான். இப்படி இப்படி மாறணும்னா அந்த குருட்டு கண்ணு திறக்கப்படணும். அதுதான் அந்த சிம்பாலிக்கா ஆண்டவர் அந்த ஸ்டோரி எல்லாம் அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் இப்படி இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லு ஆண்டவரே. இது அவங்க பெத்தவங்க செஞ்ச பாவமா, இவன் செஞ்ச பாவமா, இவன் ஏன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆண்டவர் வந்து அந்த வார்த்தை சொல்றார். பகற்காலம் இருக்கும் மட்டும்தான். இப்ப அந்த ஒருவேளை நமக்கு என்ன தோணும்னா, ஆண்டவரே கேட்டதுக்கு ஆண்டவர் வந்து இத இல்ல தேவனுடைய மகிமைன்னு சொல்லிட்டு, ஆஹ் ஆண்டவர் வந்து வேற அதோட நிறுத்திட்டு அடுத்து அவன குணமாக்குறதுக்கு போயிருக்கலாம். ஏன் ஆண்டவர் இந்த 2 வார்த்தைய சொல்லணும்? பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் அனுப்பினுடைய கிரியை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அப்படின்னா, ஆஹ் ஆண்டவர் அவரு அவரு அவர் மரித்து பரமேறி போயிருவாரு அப்படின்ற அர்த்தத்துல சொல்லல. என்ன சொல்றாங்கன்னா, பகற்காலம் இனி ஒரு பகற்காலம் இருக்கிறது. அந்த பகற்காலம் இப்பொழுது வந்திருக்கிறது. இந்த பகற்காலத்துலதான் அவர் அனுப்பினவருடைய கிரியையை நாமும் செய்ய முடியும். உலகத்தில் இருக்கையில் நான் ஒளியாயிருக்கிறேன் என்று சொன்னவரோடு கூட நாம் நடந்தாதான் அந்த காரியத்தை செய்ய முடியும். தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தும்படிக்கு நம்ம எதற்காக உண்டாக்கப்பட்டோமோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்படும். அப்படி அப்படி நம்ம செய்யலைன்னா அவரை நம்ம வாழ்க்கையில அவர் மகிமை வெளிப்படுத்த முடியும். நாமும் நிறைய வேலையில இப்படித்தான் எப்படி இருக்கிறோம்னா ஒரு ஆவிக்குரிய குருடர்களை போல செயல்பட முடியாத இடத்துல இருக்கிறோம். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவனுக்கு ஆஹ் அவன் கண் திறக்கப்படணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த குருடனுடைய எண்ணமா இருந்திருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்ற வார்த்தை பாருங்க, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஆண்டவர் என்ன சொன்னாரு, என அனுப்பினவருடைய கிரியைகளை நான் செய்யணும்னு சொன்னார். தேவனுடைய கிரியைகள் அவனிடத்திலும் வெளிப்படும்படிக்கு, அவனும் கிரியைகளை நடப்பிக்கும்படிக்கு, அவன் மூலமாகவும் தேவனாவும் மகிமைப்படும்படிக்கு கர்த்தர் அந்த பாத்திரத்தை வைத்திருந்த அந்த பாத்திரம் எப்படி இருந்தது, குருடா இருந்தது. இப்ப கண்ணு திறக்கப்பட்டாதான் அவனோட வாழ்க்கையில தேவநாம மகிமைப்படும். இன்னைக்கு ஒருவேளை அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலுமே நம்ம கர்த்தர் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தப்படும்படிக்கு சில பாதைகள் நம் வாழ்க்கையில அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். ஏன் எனக்கு இந்த பாதை, ஏன் எனக்கு இந்த வியாதி, ஏன் எனக்கு இந்த நெருக்கம், ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை. ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்றாரு. என்ன நமக்கு என்னன்னா, இந்த எனக்கு எனக்கு வந்து இதுல இருந்து நான் உடனே வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். இதுல இருந்து நான் உடனே விடுதலை ஆகணும்னு. அது மாதிரிதான் அந்த குருடனும் நினைப்பான், ஆண்டவரே எனக்கு கண்ணு திறக்கப்படணும் அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் கண்ணு திறக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம செய்யக்கூடிய அந்த எதுக்கு கண்ணு திறக்கப்படுது? ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு நன்மையை மட்டும்தான் யோசிப்போம். ஆனா அந்த நன்மை எதுக்கு கர்த்தர் கொடுக்குறாரு, அந்த நன்மை மூலமா என்ன நம்ம என்ன செய்யணும், எதுக்காக இந்த அற்புதம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும், இத இத சிலது கேட்கிறோம்னா எதுக்கு நீ கேட்கிற, அதனால உனக்கு என்ன பயன், இப்படி எல்லாம் ஆண்டவர் கேட்பாரு, நம்ம யோசிக்க மாட்டோம். இந்த குருடனும் வந்து நிக்கும் பொழுது குருடா இருக்கிறா, ஆண்டவர் அவனை அழைக்கிறாரு. ஆஹ் இவைகளை சொல்லி, அதாவது இந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேறுண்டாக்கி சேற்றை குருடனுடைய கண்களில் பூசி. ஆண்டவர் வந்து நிறைய இடங்கள்ல நிறைய விதமான அற்புதங்கள் ஆண்டவர் செய்றாங்க. ஆனா இங்க வந்து வித்தியாசமான ஒரு அற்புதத்தை செய்யறாங்க. ஆஹ் இயேசு என்ன கட்டளையிடுகிறாரோ அந்த அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான், அவர்களால மட்டும்தான் அனுப்பினவருடைய கிரியை செய்ய முடியும். அவர்களால மட்டும்தான் தேவன் தேவனை மகிமைப்படுத்துகிற பாத்திரங்களாய் மாற முடியும். அவர்களால மட்டும்தான் ஒளியிலே நடக்க முடியும். இப்ப இவனும் இப்படிதான் கீழ்ப்படுகிற ஆசை. அந்த உமிழ்நீரினால சேருண்டாக்கி கண்களில் பூசுகிறார் ஆண்டவர். நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவுன்னு சொல்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். இந்த கால வேளையில ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். நாமும் பகற்காலம் இருக்கும் மட்டும்தான் கிரியை செய்ய முடியும். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் இனி வருகிற நாட்கள்ல வரப்போகிறது. அந்த நாட்கள் அந்தி கிறிஸ்துவின் நாட்களா, இருள் நிறைந்த நாட்களா இருக்க போகிறது. இந்த குருடனுக்கே அவருடைய ஒளி தேவைன்னா, கண்கள் இருந்தும் ஆவிக்குரிய குருடர்களை போல நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய காரியங்கள் ஓடிட்டு இருக்கும். இந்த உலகத்துல சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கிறோம். உலகத்தோட இறுதி நாட்களுக்குள்ள வந்திருக்கிறோம். இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு பெரிய எழுப்புதல் இந்த தேசம் பார்க்கணும்னா இனி நாம எழும்பணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நாம் எழும்பணும்னா அவர் அனுப்பினருடைய கீழே நம்ம செய்யணும். அப்படின்னா முதல்ல நம்ம கண் திறக்கப்படணும். கண் திறக்கப்படணும்னா நம்ம எங்க வரணும்,
அனுப்பப்பட்டவருடைய கிரியை செய்யணும்னு நம்ம எங்க வரணும்? அனுப்பப்பட்டவர் கிட்ட வரணும். நமக்காய் அனுப்பப்பட்டவர்கிட்ட வரணும். அவர் ரத்தத்தை நம் கண்களிலே பூசி ஆவிக்குரிய குருட்டாட்டம் மாறத்தக்கதாக, ஒரு தரித்திரம் மாறத்தக்கதாக நம்மள அனுப்பப்பட்டவரோட ரத்தத்தால கழுவி நம்மளுடைய கண்களை தெளிவாக்குவாரு. அவர் நம்மளோட வாழ்க்கையில அவர் மகிமைப்படத்தக்கதான பாத்திரமாய் நம்மை மாற்றுவாரு. அந்த பாத்திரமாய் நம்மை மாற்றினதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? அனுப்பினவருடைய கிரியையை செய்வோம். அவருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாய் நம் வாழ்க்கை மாறும். இப்போ இவனுக்கு கண்ணு பார்வை அடைஞ்சிருச்சு. அயலகத்தாரும் குருடனா இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்த எல்லாரும் சொல்றாங்க. மத்தவங்க எல்லாம் பார்த்து சொல்றாங்க, எப்பா இவனை நாங்க பாத்துருக்குறோம், இவங்க பிச்சை கேட்டுட்டு இருந்தாங்க. இல்ல இல்ல, இவன் அந்த பிச்சை கேட்டுட்டு இருந்தவன் மாதிரி இருக்குது, இப்படி எல்லாம் சொல்றாங்க. அவன் சொல்றாங்க, இல்ல நான் தான். அப்போ எல்லாரும் கேக்குறாங்க, உன் கண்ணு எப்படி திறக்கப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவேளையில உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை இந்த இந்த வருஷத்தோட கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், என்னை பரிசுத்தப்படுத்துங்க, இந்த புது வருஷத்துல நீங்க என்ன கொண்டு என்ன செய்ய போறீங்க, இப்படி நிறைய காரியங்கள் நீங்க கேட்கலாம். முதலாவது உங்களை சுத்தி, உங்க ஃபேமிலியை சுத்தி உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கறது தெரியணும். சில காரியங்கள் யாரோ தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி உங்களுக்கு தெரிய வேண்டியதல்ல. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்ட சில காரியங்களை செய்ய, தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் அவர் தான் அனுப்பப்பட்டவருடைய கிரியை செய்ய வேண்டும். நீங்களும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுமே அனுப்பப்பட்டவருடைய கிரியை நடப்பிக்கப்பட வேண்டும். அனுப்பப்பட்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அந்த நாமம் உங்க வாழ்க்கையில மகிமைப்படணும்னா ஆவிக்குரிய குருட்டாட்டங்கள் மாறணும். சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியணும். வழி இதுகுதல் நடவுங்கள் இந்த சத்தத்தை காதுகள் கேட்கணும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டாதான் நம்ம தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் மாற முடியும். அனுப்பினுடைய கிரியை உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்க ஃபேமிலியில இருக்கலாம், வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், படிக்கிறவங்களா இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் நீங்க உங்களுடைய நம்ம குருடா இருக்கிறோம், ஐயோ நம்ம இப்படி இருக்கிறோம், நமக்கு தேவை இருக்கு, இந்த சூழ்நிலைகளை பார்க்காம கடவுள் என்ன அவனுடைய நிலைமை குருடா இருக்கிறது நிலைமை. ஆனா ஆண்டவர் அவனை குணமாக்கணும்னு சொல்லல. கிரியைகள் அவன் மூலமா கிரியைகள் வெளிப்படணும். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இன்னைக்கு உங்க மூலமா நீங்க ஒருவேளை நிந்தைக்குள்ள இருக்கலாம், அவமானத்துக்குள்ள இருக்கலாம், பிரச்சனைக்குள்ள இருக்கலாம், கண்ணீருக்குள்ள இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள இருக்கலாம். ஆனா அந்த புது வருஷத்துல கர்த்தர் இந்த நாட்கள் உங்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வரக்கூடிய நாட்கள் அனுப்பப்பட்டவருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாய் அனுப்பப்பட்டவர்கிட்ட நீங்க வரணும்னு விரும்புறார். தேவனுடைய கிரியைகள் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும்படிக்கே இந்த சூழ்நிலைகள், தேவனுடைய மகிமை உங்க வாழ்க்கையில வெளிப்படும்படிக்கே இந்த சூழ்நிலை, இந்த வருஷத்துல வருகிற நாட்கள் அவருடைய மகிமை உங்க வாழ்க்கையில வெளிப்பட போகிறது. அதற்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய ஆவிக்குரிய சூழ்நிலை தலைகீழாய் மாறும்படிக்கு நம்ம வெளிச்சத்தின் இடத்துக்கு வரணும், அனுப்பப்பட்டவர் இடத்துக்கு வரணும். அவர் வந்து தேருண்டாக்கி பூசி கழுவுன்னு சொல்றாரு. கீழ்ப்படிந்து போய் கழுவுகிறான். அவன் பார்வை அடைந்தான். அவன்கிட்ட கேக்குறாங்க, இது யாருன்னு கேட்கும்போது, எனக்கு தெரியாது, அவர் எங்கேன்னு கேக்குறாங்க. தெரியாது. குடனாய் இருந்த அவனை பரிசையின் இடத்துக்கு கொண்டு போனார்கள். தேருண்டாக்கி கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. அப்போ கேக்குறாங்க, பரிசெயரும் அவனை நோக்கி, நீ எப்படி பார்வை அடைந்தாய்? உன்னோட அவர் வந்து அவன் திருப்பி சொல்றான், கண்களை சேருண்டாக்கினாங்க, பூசினாங்க, நான் கழுவினேன், நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். பரிசேயர்ல சிலர் வந்து ஓய்வு நாளை கை கொள்ளாதனால தேவனிடத்தில் வந்தவன் அல்ல என்றார்கள். வேறு சிலர் பாவியாய் இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்கள் எப்படி செய்வான் என்று பிரிவினை உண்டாயிற்று. அந்த குடனை நோக்கி மறுபடியும் கேட்கிறாங்க, உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்னிடத்துல சொல்லுகிறாயே, என்ன சொல்லுகிறாயின்னு கேட்கும்போது அதற்கு அவன் சொல்றான், எனக்கு ஒரே வார்த்தை தாங்க தெரியும், அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவன் குருடனாய் இருந்து பார்வை அடைந்தது யூதர்கள் நம்பாமல் பார்வை அடைந்தவனுடைய தாய் தகப்பன்மாரை அழைத்து, உங்க குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்லுகிறீர்களே, இவன் தானா பாருங்க, இல்லைன்னா வேற யாரோவா, இவன் குமாரன் இல்லையா? எப்படியாவது அத வந்து இல்ல, ஆண்டவர் இத குணமாக்கல, இது பொய் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக இவங்க என்னென்னமோ செய்யறாங்க. இப்பொழுது இவன் தான், ஆனா இவன் எப்படி பார்வை அடைந்தான் அப்படின்னு சொல்லி அவங்களே கேட்கறாங்க. தாய் தகப்பன்மார் பிரதியுத்தரமாக, எங்கள் குமாரன் தான் என்று குருடனாய் பிறந்தான் எங்களுக்கு தெரியும், ஆனா இவன் பார்வை அடைந்த வகை என்னது எங்களுக்கு தெரியாது, கண்களை திறந்தவன் இன்னான் என்பது எங்களுக்கு தெரியாது. இவன் இவன் வயதுள்ளவனா இருக்கிறான், இவனை கேளுங்கள், இவனை பெருசா இருக்கிறான், இவனை பெரிய பையன், இவனை கரெக்டா சொல்லுவான், இவனை கேளுங்கன்னு சொல்றாங்க. தாய் தகப்பன்மார் வந்து யூதருக்கு பயந்ததினால் அப்படி சொன்னாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெபாலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். அது நிமித்தம் இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனையே கேளுங்கள் என்று தாய் தகப்பன்மார் சொன்னார்கள். அதனால் அவர்கள் குருடனாய் இருந்த மனுஷனை இரண்டாம் தரம் அழைத்து, நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று
நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். அவன் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாய் இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான். மறுபடியும் அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்தான், கண்களை எப்படி திறந்தான்னு கேட்கிறாங்க. முன்னமே நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க கேட்காம போனீங்க, அவருக்கு சீஷராக உங்களுக்கு மனதுண்டோ என்றான். மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன? அப்பொழுது அவர்கள் அவனை அவனை அவனவன அவனையாவது, நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசேயினுடைய சீஷர்கள், தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று அறியோம், கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம் என்று சொன்னான். அந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாய் நம்ம இடத்துல நிறைய பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய கிரியை இந்த இடத்துல வெளிப்படுத்தும்படிக்கே இந்த குருடன் திறந்திருக்கிறான் என்று நாம் பார்த்தோம். என்னங்க தேவனுடைய கிரியை? 22வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எவனாவது இயேசுவை கிறிஸ்துன்னு அறிக்கை பண்ணினா ஜபாலயத்துக்கு புறம்பாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு இருந்தது. இந்த நாட்கள்ல பெருசா அந்த மாதிரி கட்டுப்பாடு பெருசா வரலனாலும் மதம் மாற்ற தடை சட்டம் இருக்கிறது. கிறிஸ்துவ மதத்தை எங்க நம்ம சொன்னாலும், கிறிஸ்துவை பற்றி எங்க சொன்னாலும் அதுக்கு எதிர்ப்புகள் நிறைய இருக்கிறது. அநேக ஆண்டவர் அறியாத ஆத்துமாக்களுக்கு நம்ம போய் சுவிசேஷம் சொல்றோம்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு அகெயின்ஸ்ட் நமக்கு இருந்துட்டுதான் இருக்குது, மறைமுகமாகவோ நேரடியாவோ இருந்துட்டுதான் இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னுடைய காரியம், உனக்கு குருடு சரியாகணும், நீ சரியாகணும் யோசிக்கிற. ஆனா இந்த நாள்ல நான் என்ன யோசிச்சு வந்திருக்கிறேன்னா, ஆவிக்குரிய கண்களை திறக்க விரும்புகிறேன். நிறைய பேத்துக்கு கண்ணு இருந்தும் அவங்களால என் கிரியை பார்க்க முடியல, நான் தான் அனுப்பப்பட்டவர் என்ற ரகசியத்தை தெரிந்து கொள்ள முடியல. அதனால தேவனுடைய கிரியை அவங்க வாழ்க்கையில வெளிப்படல. நீ குருடனா இருக்கிற உண்மைதான், ஆனா இந்த நாள்ல நான் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினால இதோ கண்களை குணமாக்குறேன்னு சொல்லி அவன் அனுப்பப்பட்டவர்கிட்ட வந்த உடனே அவன் கண்கள் குணமானது. கண்கள் திறக்கப்பட்டிருந்தோ இவர்தான் மேசியானது அவங்க அறிந்து கொள்ளல. கண்கள் திறக்கப்பட்டவனுக்கும் கண்கள் திறக்கப்படாதவர்களுக்கும் இருந்த வித்தியாசத்தை நம்ம அந்த வசனங்கள்ல நம்ம பார்க்க முடியும். அங்க வந்த அற்புதத்தை பார்த்தும் நிறைய பேர், அதாவது அந்த அந்த அற்புதத்தை பார்த்துட்டு அந்த கண்ணு இல்லாதவன் பார்வை அடைஞ்சிட்டான். அவனுடைய வார்த்தை பாருங்க, தெளிவா தைரியமா உண்மையை உணர்ந்து அவன் பேசுகிற வார்த்தையே ரொம்ப ரொம்ப தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா இருந்தது. ஆனா அங்க இருந்த பரிசேயர்கள், அவனோட பெற்றோர்களா இருக்கட்டும், அந்த மக்களா இருக்கட்டும், அவங்களுடைய வார்த்தையை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அதான் அந்த வார்த்தை கடைசியா அந்த குருடன் சொல்லுகிறான், உங்களுக்கு கண் திறக்கப்பட்டிருந்தும் அவர் எங்க இருந்து வந்தவர் என்று உங்களுக்கு தெரியலையே. இன்னைக்கு இந்த நாள்ல உங்களுடைய வாழ்க்கையில சில மகிமையின் கிரிகள் நடப்பிக்கப்படாம இருக்கிறதுக்கு உங்கள் கண் திறக்கப்படாததுதான் காரணம் என்பது உங்களுக்கு புரியலையே. கிறிஸ்துதான் என்பது உங்களுக்கு அறியலையே. உங்க பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் அவர்தான் என்பது அறியலையே. இன்னும் 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 நீங்க அவரை யாரோன்னு சொல்றீங்களே அப்படிங்கறத அவன் சொல்லிட்டு இருக்கிறான். அப்படின்னா என்னன்னா, அந்த பரிசேயர்கள் மக்கள் இவர்கள் மூலமாகவும் தேவனுடைய கிரியைகள் வெளிப்பட வேண்டும். ஆனால் அவர்கள் வெளிப்படுவதற்கு அவர்கள் ஒளியின் இடத்துல வரல. ஒளி இருக்கும் பொழுதே ஒளியோட நடவுகள் இந்த வார்த்தையை கேட்கிறவன் கண்ணு தெரியாத குருடன் அவன் தான் கேட்கிறான். கண்ணு இருக்கிறவங்க எல்லாம் கேட்கல, கண்ணு தெரியாத குருடங்க தான் கேட்கறாங்க. அந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரே அவன் கிட்ட ஒரு சொல்றாரு, நீ யாரு, நான் எப்படி இதை செய்ய முடியும் அப்படின்னு அவன் சொல்லல. கீழ்ப்படுகிறான், அனுப்பப்பட்டவர் இடத்துல வருகிறான், அனுப்பப்பட்டவரின் கிரியை அவனும் செய்கிறான். அநேகருடைய கண்களை திறக்கிறான். அநேகர்கிட்ட போய் சொல்றான், எங்க போய் அவர் தீர்க்கதரிசி என்ற உண்மை சொல்லுகிறான். அவனுக்கு யாருன்னு தெரியாது, அவரை பார்த்தது இல்ல. ஆனா தேவனுடைய கிரியைகள் அவனிடத்துல வெளிப்பட்ட உடனே அவனும் தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்தினான். என்ன சொன்னா, போய் சொன்னா அவன் தீர்க்கதரிசின்னு சொன்னான். அவர்தான் அவரை பார்க்காதவன் சொல்றான், நீங்க அவருக்கு டீச்சரா மாற விரும்புகிறான்னு கேக்குறான். அவன் குருடனா இருந்தான், கண் தெளிவிக்கப்பட்டது. ஆனா அவனுக்கு யாருன்னு தெரியாது. அவன் சொல்றான், எனக்கு கண்ணு திறந்தே அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்றேன். எனக்கு இப்பதான் கண்ணு திறந்திருக்கு, நான் இப்படிப்பட்டவன்னு சொல்றேன். ஆனா கண்ணு திறந்திருக்கிற உங்களால என்ன செய்ய முடியல, அவருடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ள முடியல. இன்னைக்கு நிறைய வேளையில நாமும் அப்படித்தான் ஒரு ஆவிக்குரிய குருட்டாட்டத்தோடு நம்ம காணப்படலாம். ஆவிக்குரிய குருட்டாட்டத்தோடு ஒரு ஒரு நம்ம அடுத்த லெவலுக்குள்ள நம்ம எப்படி போறது, நம்ம வழி என்ன, நம்ம பாதை என்ன அப்படின்னு சொல்லி ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாதனால, ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்படாதனால, அவருடைய சத்தத்தை கேட்க முடியாதனால நம்ம வெறுமையாக நம்ம வாழ்க்கை காணப்படலாம். ஆனா இந்த வருடத்துல வரப்போற நாட்கள்ல கர்த்தர் சொல்லுகிறாரு, நம்ம 2 காரியத்துக்காக அழைப்பிக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக அப்படின்னா, அனுப்பப்பட்டவருடைய கிரியை நமக்குள்ளே நடக்கவும்,
அனுப்பப்பட்டவருடைய கிரியையை நாம் நடப்பிக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கிரியை முதலாவது நமக்குள்ள நடக்கணும். நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு நம்மளுடைய வாழ்க்கை மாறணும். அதுக்கப்புறம் 2வது அவருடைய மகிமை நமக்குள்ளே வெளிப்பட்டதுக்கு அப்புறம் நாம் அவருடைய மகிமையை அநேகர் இடத்துல வெளிப்படுத்துகிறவர்களாய் நம்ம மாறணும். இந்த 2 காரியத்தை எப்பதான் செய்ய முடியும்? பகற்காலம் இருக்கும் மட்டும்தான் செய்ய முடியும். இருள் நிறைந்த நாட்கள்ல செய்ய முடியாது. அது ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். இந்த இடத்துல நம்ம ஆண்டவர் போய் கிரியை செய்யணும்னு சொன்ன நாட்கள் நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளால செயல்பட முடியாத இடத்துல இருந்தோம்னா நமக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேற எங்கேயோ இருந்து வரலாம். இன்னைக்கு நம்ம மக்களுக்கு, நீங்க வசிக்கிற இடத்துல இருக்கிற மக்களுக்கு, உங்க திருச்சபை இருக்கிற மக்களுக்கு, உங்களை சுத்தி இருக்கிற உங்க அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஜனங்களுக்கு, நீங்க படிக்கிற இடத்துல இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் உங்களை தான் வெளிச்சமா வைத்திருக்கிறாரு. உங்க காலேஜ்ல இருக்கவங்களை தேவனுக்கு சுதந்திரிக்கணுமா? ஒளியில நடங்க. உங்களிடத்துல தேவனுடைய கிரியை வெளிப்படும். உங்கள் மூலமா அவங்களுடைய வாழ்க்கையில தேவன் கிரியை நடைபெறும். நீங்க வேலை செய்யற இடத்துல இருக்கிறவங்க மத்தியில கர்த்தர் சொல்றாரு, ஒளி இருக்கையில ஒளியோடு நடவுங்க. அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீங்க சந்தித்துக் கொள்ளுவீங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்காக நீ யோசித்துக் கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த காரியத்தை நான் பார்த்துக் கொள்ளுவேன். நீ எனக்காக ஓடு. என்னுடைய நாம மகிமைப்படும்படிக்கு என்னுடைய கிரியை உன்னிடத்திலே காணப்படணும். தேவனுடைய கிரியைகளை நீ வெளிப்படுத்து என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வார்த்தை இந்த நாள்ல சொல்லுகிறாரு. நீங்க படிக்கிற இடத்துல, இருக்கிற இடத்துல தேவனுடைய ராஜ்யத்துக்கு அநேகருடைய வாழ்க்கையில தேவனுடைய கிரியை நீங்க காண செய்யணும்னா, தேவனுடைய நாமம் உங்க மூலமா மகிமைப்படணும்னா, நம்ம செயல்படுகிற சூழ்நிலையில இருக்கணும். தேக்கமா இருக்கிற சூழ்நிலையில இருக்கக்கூடாது. நம் சூழ்நிலைகளை பார்த்து, நம்மளுடைய கஷ்டங்களை பார்த்து, நம் கண்ணீர்களை பார்த்து அப்படியே தேங்கி இருந்த நாட்கள் முடிந்தது. இனி வரக்கூடிய நாட்கள் நம் செயல்பட வேண்டிய நாட்கள். தூங்கிக் கொண்டிருக்கிற நீ மரித்தோரை விட்டு எழும்பு. இருளில் இருக்கிறவர்கள் தூங்குவார்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகள் பகலுக்குரியவர்கள். அவர்கள் தேவனுடைய கிரியை நடப்பிப்பதற்கு அனுப்பப்பட்டவர்கிட்ட வருவாங்க. ஆவிக்குரிய குருடா இருக்கிற சூழ்நிலைக்குள்ள இருந்தோம்னா, உங்களோட காலேஜ்ல இருக்கிற பிள்ளைங்க, உங்க படிக்கிற இடத்துல இருக்க பிள்ளைங்க, உங்க வீட்டுல இருக்கிற ஃபேமிலிஸ், உங்களை சுத்தி இருக்கிறவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று ஆதாயப்படுத்துவதற்கு என்ன செய்யணும்? அதைதான் இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிறாரு. தேவனுடைய கிரியை உங்கள் வாழ்க்கையில நடக்கணும். உங்க மூலமா தேவனுடைய கிரியை நடப்பிக்கப்படணும். ஆண்டவர் இந்த 2 காரியமும் என் வாழ்க்கையில நடக்கணும். நான் அனுப்பப்பட்டவர்கிட்ட வரணும். இந்த கால வேலை நான் அனுப்பப்பட்டவர்கிட்ட வந்திருக்கிறேன். ஆண்டவரே, அன்னைக்கு அந்த சீலோவாம் குளத்துல போய் கழுவுனா, இன்னைக்கு அவர் ரத்தத்தால் கர்த்தர் நம்மை கழுவ வேண்டும் என்று அவரை நோக்கி பார்த்தேன். என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க. ஆண்டவரே, ஏசாயாவோட நாவை தொட்டதுக்கு அப்புறம் ஏசாயா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சொன்ன, என்னை அனுப்பும் ஆண்டவரே. யார் என்ன காரியமாய் போவார்னு கேட்டதுக்கு அவன் உடனே சொன்ன வார்த்தை, இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட வார்த்தை யார் சொல்லுவா? கர்த்தர் காத்திருக்கிறாரு. யார் என் கிரியை நடப்பிக்கிறேன்னு சொல்லுவா? காத்திருக்கிறாரு. அப்பா, என் வாழ்க்கைக்காக, என் எதிர்காலத்துக்காக ஓடாம தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற தீபங்களா நம்ம எழும்பணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. ஏசப்பா, என்ன உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குற ஏசப்பா. என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த நாட்கள்ல என்னை உமக்கு உகந்த பாத்திரமாய் மாத்துங்க. உங்க ராஜ்யத்துக்கு ஏற்றவைகளை நான் யோசிக்கணும். தேவனுக்கு ஏற்ற கிரியைகள் எனக்குள்ள நடைபெறணும். ஆண்டவரே, தேவனுக்கேற்ற ஆண்டவரே பிள்ளைகளாய் நாங்கள் மாறணும் ஏசப்பா. ஆண்டவரே அப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எல்லாம் அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஹalleluya. இயேசுவே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. என்னை கழுவும், நான் சுத்தமாவேன். சுத்திகரியும், நான் தூய்மையாவேன். என்னை கழுவும், நான் சுத்தமாவேன். சுத்திகரியும், நான் தூய்மையாவேன். உம்மை போல் என்னை மாற்றிடும். உம்மை போல் என்னை மாற்றிடும். உம்மை போல் என்னை மாற்றிடும். அப்பா, உம்மை போல எங்களை மாற்றிடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, எங்களை சுத்திகரிங்க. உச்சந்தலந்து உள்ளங்கால் வரைக்கும் எங்கள் பாவங்களை எண்ணாதிருங்க. எங்கள் அக்கிரமங்களை நீக்கியருளுங்க. உங்க ரத்தத்தால் எங்களை கழுவி மீட்டுக் கொள்ளுங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உம் அண்டை இழுத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்குள்ள சுத்த ஆவி எங்களுக்குள்ள தாங்க. நிலைவரமான ஆவி எங்களுக்குள்ள புதுப்பீங்க. எந்த ஒரு பாவத்திலே விழுந்து எழுந்திருக்க அனுபவம் இல்லாம ஒரு ஸ்டேபிள்னஸ் எங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வேணும்ப்பா. உங்களுக்காக சாட்சியா நிக்கணும்ப்பா. உங்களை விட்டு பின்னாடி இழுக்கிற ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே,
ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நாட்கள்ல அப்பா ஆண்டவரே அந்த ஒருவனும் கிரிய செய்யக்கூடாத ராக்காலம், அந்த நாட்களுக்கு முன்னாடி அறுவடைக்கு ஆண்டவரே அருவாளை எடுத்துட்டு போயிடணும் ஆண்டவரே, வயல் நிலத்துக்கு உங்க சித்தத்தை செய்ய ஓடிடணும் ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்களை எங்களை மாத்திருங்கப்பா. கண்கள் திறக்கப்படட்டும். அனுப்பப்பட்டவருடைய கிரி எங்க வாழ்க்கையில நடைபெறணும். எங்கள் மூலமாய் அநேகருடைய வாழ்க்கையில தேவநாம மகிமைப்படணும். கிறிஸ்துவுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியுமா மாறணும். கிறிஸ்துவுடைய நாம மகிமைப்படணும் எங்க வாழ்க்கையில. அப்பா இன்னும் எங்களுடைய காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்காம வருகிற அப்பா நாட்கள்ல ஒளி உங்களோடு இருக்கையில் ஒளியிலே நடவுங்கள் சொன்னீங்களே அப்பா. எந்த காரியத்துல நாங்க தூங்கி கொண்டிருக்கிறோம் எங்களை தட்டி எழுப்புவதாக, ஒரு உயிர்ப்பிக்கிற அக்கினி விழுவதாக, ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு எழுப்புதல் உண்டாவதாக, ஒரு பின்மாறி ஆண்டவரே அப்பா எழுப்புதல் எங்க வாழ்க்கையில ஊற்றப்படுவதாக சொல்லி ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கையில வசனம் வாசிக்கிறத அப்பா ஊழியம் செய்யறதுல ஒரு மாற்றத்தை கர்த்தர் இந்த நாள்ல இருந்து தொடங்குவீராகப்பா. இது அப்படி செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த போற கிருபைக்காக நன்றி. ஒவ்வொருவரும் அப்பா அனுப்பப்பட்டவருடைய கிரியை நடத்திக்க தங்களை அர்ப்பணித்திருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில நீங்க அதை நிறைவேற்ற கிருபை தாங்கப்பா. அப்படி செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றைக்கும் மறவாதே. ஆமென். God bless you.